மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு, 2-3 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே கல் உப்பு, மீனுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் இறால் வாங்கி வச்சுருக்கு, இது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓடு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த நடுவில் ஒரு சின்ன நார் மாதிரி இருக்கும், இதையும் ரிமூவ் பண்ணிடணும். இது எடுத்தால் அது வந்துடும். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இந்த மீன் கடைக்காரர் சொன்னார், அது க்ளீன் பண்ண டைம் இல்லாதனால நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்களே பண்ணிக்கோங்க. இதான் இங்கே ஒரு நூல் மாதிரி இருக்கா, இதை அப்படியே எடுத்துடணும். இது இல்லைன்னா வயிறு வலிக்கும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இப்போ இந்த ப்ரான் க்ளீன் பண்ணதில் இவ்வளோ வேஸ்ட்டு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. இறால் கூடவே கொஞ்சம் வஜ்ரம், கொஞ்சம் மத்தி வாங்கி வச்சுருக்கேன். நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ இது எல்லாத்துலேயும் தடவி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இறா மீனும் கழுவிக்கலாம். ப்ரான்ஸு மசாலா எல்லாத்துலேயும் தடவியாச்சு. வஜ்ரமும் ரெடியாக இருக்குது, மத்தி ரெடியாக இருக்குது, ப்ரான்ஸும் ரெடியாக இருக்குது, எறாவும் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு மீன் வச்சிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும்.
கருவேப்பிலை வச்சிடலாம். வஞ்சரம் ரெடி ஆயிடுச்சு, மத்தி ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரான் பொரிக்கவே பாதி காலி ஆயிடுச்சு.